Assalamu alaikum. Hi friends, welcome to Safina Safi vlog. Ramadan day 18 சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? சஹருக்கு மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இஃப்தாருக்கு பனானா மில்க் ஷேக்கும் பீட்ரூட் தோசையும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிக்கன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 1:30 மணிக்கெலாம் வந்துருச்சு. நான் எப்போதும் சிக்கன் மந்தி ஆர்டர் பண்ணால் தந்தூரி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுவேன். அதுதான் சூப்பராக இருக்கும். சேலட் இருந்துச்சு, ஸ்வீட் இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே சைட் டிஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாப்பாடெலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம். எனக்கு மந்தி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு மந்தியே பிடிக்காது. யார் யாருக்கெல்லாம் மந்தி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாசிம் கேட்டரிங்கில் தான் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு நேற்று வச்சோம். அடுத்து இஃப்தாருக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பனானா மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். 4 பனானா எடுத்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பனானாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 10 பாதாம் பருப்பு போட்டு 10 பேரிச்சம்பழம் போட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே போட்டு அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பீட்ரூட் தோசை தான் செய்ய போகிறேன். ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு பீட்ரூட்டை 2ஆக கட் பண்ணி ஒரு பாதியை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணியாக அரைச்சி வச்சக்கூடாது. தோசை மாவில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. தோசைக்கல் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கல் சூடு வந்தவுடனே நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாதி பீட்ரூட்டை சீவி வச்சுருக்கேன். இப்போ தோசை மேலே இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தோசை மேலே போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே போட்டுக்கலாம். ஒரு பக்கம் தோசை வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் வெந்த பிறகு இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பீட்ரூட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருடைய டைம் வந்துடுச்சு. இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஜாலூர் பராட்டா, இடியப்பம், இறைச்சானம், தம்மடை எல்லாமே பாட்டியாக கொடுத்து விட்ருந்தா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் தோசை, தேங்காய் சட்னி, பராட்டா உருண்டை, காண்டா, பனானா மில்க் ஷேக், நோம்பு கஞ்சி. இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. பராட்டா உண்டையில் காண்டா வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தாச்சு. உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.